இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸாக நீங்க இருக்கீங்க. அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கரகோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்க இல்ல அப்படின்னா அந்த படங்கள் வந்திருக்காது. சோ நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து பார்க்கும்போது காலேஜோட ரீயூனியன் மாதிரி இருக்குங்க. ஆமாங்க. அவ்வளவு பேர் சூப்பரான படங்கள் கொடுத்திருக்காங்க. விஜயாண்டனி சாருக்காக ரோலாம் வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கீங்க. பேசுங்க ப்ரோ. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ விஜயாண்டனி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து நான் விஜயாண்டனி சாரை பார்த்துட்டு இருக்கேன். நான் முடிஞ்சோடனே வந்து விஜயாண்டனி சார்கிட்ட வந்து கதை சொன்னேன். 25 படங்கள் ஆயிடுச்சு சார். அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி சார். விஜயாண்டனி சார் வந்து எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். நான் தூங்கவே மாட்டார். நான் அவர்கிட்ட கேள்வியாகவே கேட்டிருக்கேன், சார் நீங்கள் ஏன் தூங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு. ஸோ சார் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம் சார். ஆக்சுவலி அருண் உங்களுடைய பெரிய ஃபேன் தானே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எங்களுக்காக சொல்லணும். எல்லாருமே வந்து உங்களுடைய பயணம் வித் விஜய் ஆண்டனி சார் ஒரு வரையில் அழகாக சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஆருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரியில நான் வந்திருக்கேன். அதில் வந்து என்னை டைரக்டரா அந்த பொசிஷன் கொண்டு வந்தது சார் தான். அதுக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற டைம்ல வந்துட்டு 25 இயர்ஸ் ஒரு படம் ஓடுன்றது பெரிய சக்ஸஸ். அதில் ஒரு ஹீரோ 25th படம் பண்ணுறாருன்றது உண்மையிலேயே பெரிய சக்ஸஸ். அது ரொம்ப சூப்பர் சார். நான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஆனால் சாருக்கு என்னன்னா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவார். மியூசிக் அவர் அதுக்கு சொல்லும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் மியூசிக்கே தெரியாது சார் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டியில் சொல்லுன்னு வரும், அந்த பாட்டு இட்டு கொடுப்பாரு. ஸோ எல்லா விஷயத்தையுமே கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக செய்வார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர்கிட்ட ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் அது எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்ககிட்ட கற்றுப்பாங்க. ரெண்டாவது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். நான் நிறைய இடத்துல அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்கே ஸ்டேஜில் ஆக்சுவலாக கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 25 படம் டைரக்டர்ஸ் இங்கே இல்லை. கண்டிப்பாக 20 டைரக்டர்ஸ் படம் புதுசாக நீங்கள் படம் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இந்த லிஸ்ட்ல. நீங்களுமே உங்களுக்கு ஒரு படம் பண்ணிருக்கீங்க. நீங்களே இந்த லிஸ்ட்ல வர வேண்டியது தான். சூப்பர் சார். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி 50வது படத்துக்கு எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வருவோம். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கொலைகாரன் படத்தை பண்ண ஆண்ட்ரூ சார் இங்க இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க சார், அவரோட பயணிச்சிருக்கீங்க. எவ்வளவு முக்கியமான தருணம் இது? நான் ஐம் கிளாஸ்மேட். அவருடைய காலேஜில் கிளாஸ்மேட் ஆக்சுவலாக விஸ்காம்ல. உண்மையான ரியூனியன் சார் அப்போ இது? ஆமா, அதான் சொன்னேன். உண்மையான ரியூனியன் நினைக்கிறேன். உண்மையான ரியூனியன் மாதிரி தான் சீரியஸாகவே. பட் இட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் ஹிம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வேற ஒரு படத்துக்கு இதே மாதிரி எல்லா டேரக்டர்ஸையும் ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னால் வர முடியல. பட் ஐ கால் ஹிம் ராஜா ஃப்ரம் காலேஜ் டைம்ல இருந்தே. தோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூடவே படித்து அப்படியே வந்திருந்தாலுமே ராஜாவுடைய வில் பார் வந்துட்டு தட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் ஒரு ஆஃப் ஆஃப் மை. ஏன்னா இது சொல்லாம எனக்கு தெரியல. பிச்சைக்காரன் டைம்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு இட் வாஸ் குவைட் ஷாக்கிங். அதுக்கப்புறமா அவர் அதுல இருந்து வெளியே வந்து திருப்பி கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்குள்ள திருப்பி இதே மாதிரி படங்கள் பண்ணி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காருன்றதே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஆனா உண்மை என்னன்னா, காலேஜ் முடிச்ச டைம் அவர் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல ரேண்டமா 2 months 3 months ஒரு வாட்டி கேப்ல நாங்க அப்படி மீட் பண்ணிக்குவோம். அப்படி மீட் பண்ணும்போது ஒரு வாட்டி ஈவினிங் மீட் பண்ணி அவர் பண்ண பாட்டெல்லாம் இதெல்லாம் சுக்கரன்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவர் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சிட்டு கிளம்பி ஸ்பென்சர்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு. நான் இப்போ வேற எங்கேயும் போகணும், இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண அது போகலான்ட்டு நான் வரல அப்படின்னு. அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு 2 months நாங்கள் பேசலை. அது அந்த ஒரு மாதிரி லெங்தி இன்டர்வல்ஸ்ல தான் மீட் பண்ணிக்குவோம். ஒரு 2 மாசம் கழிச்சு கேஷுவலாக வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருந்த டைம். அப்போ யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த சவுண்ட் இன்ஜினியர் அவரை பற்றி தெரியுமா அப்படின்னு. ஏன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், என்னாச்சு அப்படின்னு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஐ வாஸ் குவைட் ஷாக். அதுக்கப்புறமா என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அன்னைக்கு என்னை கூப்பிட்டுட்டு நான் வரல, அவர் மட்டும் கிளம்பி போயிருக்காரு. ஹி மெட் வித் அ வெரி சீரியஸ் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறமா ஒரு 4 நாள் கோமால இருந்து வெளியே வந்து
அதுக்கப்புறமா வந்து டாக்டர் பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெருசா காசு கிடையாது, இருந்தாலும் நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும்னு உடனே ஏதோ லோன் போட்டு காரை வாங்கி அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. கோமால இருந்து எந்திரிச்சு வெளியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. அப்புறமா சுற்றுலா நடந்தது. அதுல இருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாருன்னு நினைக்கும் போது பார்த்தா அங்கிருந்து நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசராகவும் நடிகனாகவும் ஆகி அதுல இருந்து பாயிண்ட்ல பார்த்தா பிச்சைக்காரன் 2ல வந்து டைரக்ட் பண்ணி கண்டினியூஸா இஸ் பீயிங் சர்ப்ரைசிங் மீ வித் திஸ் இது அவருடைய ஹார்ட் வொர்க் அண்ட் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ராஜா. ரியலி எனக்கு வந்துட்டு நிஜமாவே யூபின்னு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு நான் வேற ஒரு லெவல்ல வந்து பார்க்குறேன். அந்த ஒரு பொசிஷன்ல தான் இருக்கீங்க கூட படிச்சு வந்திருந்தாலும். பட் அதை தாண்டி நிஜமாவே சக்தி திருமகனை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்த உடனேயே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா சில படங்கள் நமக்கு பிடிக்கும், சில படங்கள் பிடிக்காது, அந்த மாதிரி ஓப்பனாகவும் சொல்லிடுவேன் எனக்கு இது அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகலட்டு. பட் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு வேற ஒரு லெவல் சந்தோஷம். இவர்கிட்ட அடுத்த ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்கு அப்படின்ட்டு இமீடியட்டா அவருக்கு கால் பண்ணி நான் சொன்னேன். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த படம். எனக்கு என்னமோ ட்ரெய்லரே அவ்வளோ இன்ட்ரிகிங்கா இருந்தது, இது வந்த உடனே நான் பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அருணுடைய யுவர் அனுஸ் நெவ்யூ ஒரு கசின் எனக்கு தெரியல. ஸோ ஷி ஹஸ் பீன் டாக்கிங் அபவுட் யூ so many times. நாங்கள் மீட் பண்ணும்போது அருவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அண்ட் புஷ்க காயத்ரி அவங்களும் மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களை பத்தி. ஸோ திஸ் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் சக்தி திருமகன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. Thank you. Thank you so much sir. இப்போதான் எங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் புரியுது. சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா விஜய் ஆண்டனி சார் எல்லாரும் ஹீலர்னு சொல்லுவாங்க. இவ்வளவு விஷயங்களை ஹீல் பண்ணிருக்கீங்க, ஹீல் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. You had quite a journey. நிஜமாவே truly an inspiration to all of us and thank you so much for sharing that with us. கோடியில் ஒரு டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து 2016ல வந்து கோடி மெட்ரோன்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன். அப்போ வந்து அந்த படம் வந்து நிறைய ப்ராப்ளம், படம் வந்து சென்சாரில் பேன் ஆயிடுச்சு, நிறைய ப்ராப்ளம், ப்ரொடியூசரும் டைரக்டராக இருந்ததுனால நிறைய சிக்கல் இருந்துச்சு. படம் வந்து நான் ரிவ்யூ நல்லா இருந்தாலுமே அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எல்லாமே இருந்தது. அதில் முதல்ல அந்த சக்ஸஸ் என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ஃபோன் வந்தது. நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன், கடனை பேசிட்டே இருந்தேன். நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன், படம் பார்த்துக்கலாம் யாருங்க அப்படின்னு நான் கேட்கும்போது விஜய் எனக்கு புரிஞ்சிச்சு. அது மாதிரி விஜய் ஆண்டனி பேசுகிறேன் சார், எப்படி இருக்கீங்க சார்? அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விஜய் ஆண்டனி சார் பேசுகிறேன். அப்புறம் ரொம்ப டவுனில் இருந்தேன். படம் ரிலீஸ் ஆச்சு, ஊரே போகணுன்னாலுமே சென்சார் சிக்கல், கமர்ஷியல் திங்ஸ் அதில் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கும்போது அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணதும் இல்லை, பேசுனதும் கிடையாது. ஸோ ஒரு கிரியேட்டிவ் தான், ஒரு சினிமா தான் எங்கள் ரெண்டு பேரையுமே நினைச்சது. அந்த இடத்துல வந்து அவர் எனக்கு படம் பண்ணு, கதை சொல்லு, அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல. அவர் வந்து ஒரு படம் பார்க்குறாரு, அந்த படம் பிடிச்சிருக்கு, அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய டைரக்டர்ஸ்க்கு அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு 2-3 படம் கிட்ட கொடுத்துட்டா கூட ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு டைரக்டரோ வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்கள இல்லை வளரணும்னு நினைக்கிறவங்கள தூக்கி விடணும்னு நினைச்சாலும் இங்க இருக்க வியாபார சிக்கல் வந்து அவங்கள வந்து டைட் பண்ணிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருமையா நான் சொல்லுவேன், விஜய் ஆண்டனி சார் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாலேயே ஒருத்தவங்க இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நல்ல கதை இருந்தா அவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறது விஜய் ஆண்டனி சார் மாதிரி ஒருத்தவங்க இந்த இண்டஸ்ட்ரியில இந்த மார்க்கெட்டோட இருக்கிற ஒரு ஹீரோவா நான் பாக்குறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து கோடியில் ஒருவன் ஒரு கதை பண்ணி சார் கிட்ட எடுத்து போய் சொன்னேன். கோடியில் ஒருவன் வந்து ஆக்சுவலாக என்னன்னா மற்ற எந்த படம் பண்ணியிருந்தாலுமே சார் ஒரு 1 இயர் முடிச்சுவார். அவர் செம ஸ்பீடு, 6 மாசம் 8 மாசத்துக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் போகாது. கோடியில் வந்து கோவிட்ல மாட்டிச்சு. 2 வருஷம்ன்றதுனால we had to travel for a long time. படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 நாள்லயே ஃபர்ஸ்ட் லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன உடனே சார் கோவிட். ஆனா அது கோவிடா இல்ல ஜுரமான தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்த்தா கோவிட் இல்ல, ஆனா ஜுரம் பயங்கர ஜுரம். அப்ப அந்த அளவுக்கு அவேர்னஸும் பப்ளிக்ல கிரியேட் ஆகும். அந்த ஜுரத்துல வந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சார் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய படம் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் வெளியில வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வந்து மறந்துருக்கோம், அது சொல்ல வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு.
ஸோ எங்கள் படம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய படம் சாரை பார்த்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரிவோக் ஆச்சு. ஆக்சுவலாக செகண்ட் லாக்டவுன் முடிஞ்ச உடனே நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த படமுமே சரியா மக்கள் வந்து வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து கொஞ்சம் முதல் 2-3 வாரங்கள் இருந்துச்சு. அப்புறம் சாரோட கோடியில் ஒரு படம் வரும்போது மறுபடியும் அது ஒரு ஸ்லோவாக ரீபில்ட் ஆகி அந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ தண்டனன் சார், இன்ஃபினிட்டி கம்பெனி, காமபாவரா சார், ராஜா சார் இவங்களாம் சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸும் வந்துடக்கூடாதுன்றதுல, ஏன்னா அதுக்கு முன்னாடி சார் தனியாக பண்ணிட்டு இருந்தார், ஒரு ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டு இருந்தார். மோதரைவோ பெரிய பட்ஜெட் படத்தை வேற ஒரு கம்பெனியில் பண்ணும்போது அவங்க லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த படத்தில் அவர் எடுத்த மனக்கட்டு. அது மூலயமா என்ன அவர் ரொம்ப சேஃபாக டேக் கேர் பண்ணிட்டு, ஒரு கிரியேட்டர் எவ்வளோ பார்த்துக்கணுமோ அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இதெல்லாமே பண்ணதுனால எனக்கு பர்சனலாகவே வந்து இந்த ஃபேக்குன்றதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷம் படம்னா கூட அந்த ஃபேக்குன்றதே இல்லாமல் ரொம்ப 100% ஓப்பனாக திமுறா தில்லா இருக்கிற ஒரு ஹீரோனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கோடியில் பண்ணுவாங்க. ஸோ அதனால we love you always sir. I am very happy for this film. நீங்கள் அருண் கூட படம் பண்ண போறீங்கன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அது இப்போ இந்த ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ட்ரைலர் தெரிய இருந்தது, செம மாசா இருக்கு, பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். வெயிட்டிங் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். we want கோடியில் ஒருவன் 2 சார். Yes. Any update sir? சார் சீக்கிரம். Okay. You're waiting for that. Thank you so much sir. அடுத்ததாக நம்முடைய விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்ல அடுத்த படமாக வரக்கூடிய லாயருடைய இயக்குனர் நினைச்சிருக்கிறாரு ஜோஷுவா சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? படம் எப்படி வந்துட்டு இருக்கு? நீங்களும் வந்து அவரோட பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தருணத்தை பத்தி நீங்க ஷேர் பண்ண ஆசைப்படுறோம். ஆக்சுவலாக சார் எனக்கு சரியான மூமெண்ட். இல்லைன்னா எங்கள் அப்பாவோட நான் கடைசியாக பார்த்தோம் சுக்கர். அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு அவரோட ஒர்க் பண்ணி அவரோட இதில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சரியான மூமெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அவர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அவரோட படம் பண்ணது. என்னன்னா சாரோட 25th ஃபிலிமில் ரசிகர் மன்றமே இல்லாத ஒரு ஹீரோ வந்து சார் தான். பஞ்சாப் படம். ஆனால் இந்த விஷயம் பெரிய எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார் ஒர்க் பண்ணுறேன்னா. அதுதான் உங்களுக்கு அதுதான் அவரோட படத்தோட ரிஃப்ளெக்ஷனுமே இருக்குது. நான் அருணுக்கு ரொம்ப விஷயம் சொல்லுவோம். ஆனால் நான் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஷூட்டுக்கு அருண் படம் முடிச்சு நான் ஷூட் பண்ணேன். எனக்கு ஹீரோ ஆக்ட் பண்ணுவோம் எப்படின்னு அருண் தான் தெரிவிச்சுதான் கொடுத்தேன் சார். படத்தை நான் பண்ணதை முடிச்சதுக்கு காரணம் வந்து சார் தான். நான் அவர் சப்போர்ட் தான். ஏன்னா நான் ரொம்ப எனக்கு தெரியல ஆனால் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது தான் ரொம்ப பெரிய விஷயம் சார். உண்மையாகவே சக்தி திருமணன் சார் நீங்கள் தான் சார். சக்தி திருமணன் நீங்கள் தான் சார். நிச்சயமாக தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ப்ரீவியஸ் படம் ஜென்டில்மேன் நல்ல கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிம், நல்ல விமர்சனங்கள் வந்தது. அதே மாதிரி லாயருக்காக நம்ம எல்லாருமே காமிச்சிருக்கோம். அதுவும் ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படமாக அமையும். மீண்டும் உங்களுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரோமியோவாகவே வந்திருக்கீங்க விநாயகர் அவர்களே, நீங்க சொல்லுங்க. நான் கூட ஒரு பாட்டு பாட தான் வந்தாருன்னு நினைச்சேன். அப்புறம் தான் கூட்டு பார்த்தா தான் தெரியும். சார் லவ் யூ சார். ரொம்ப நாள் ஆச்சு என்னோட ரோமியோவை பார்த்து. க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ என்னோட ஜேர்னி சாரோட அப்பார்ட் ஃப்ரம் எல்லாருமே படத்தை பற்றி சொல்லிட்டாங்க. சாரோட டேலண்ட் அண்ட் எல்லாமே தெரியும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டாக் அபவுட் சாரோட ஹியூமனிட்டி. அவர் எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, ஃபேம் இருந்தாலும் சரி, ஃபேம் இல்லைனாலும் சரி, அவருக்கு எல்லாருமே ஒன்று தான். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி மனுஷங்களை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரேர். அதில் வந்து சார் வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். நான் படம் முடிஞ்சு ஒரு வருஷம் நான் அப்போ தான் ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு 1 இயர் இப்போ தான் ஓகே ஃபேமிலி அப்படின்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும், இப்படி ஒரு ஹியூமனாக இருக்கணும், அப்படி ஒரு ஹியூமனாக இருக்கணும், இதெல்லாம் யாரோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா அது சாராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, நல்ல ஹேபிட்ஸ் உள்ள ஒரு ஒரு ஹீரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணுன்றது நிறைய உங்ககிட்ட இருந்து உங்களோட கற்றுக்கிட்டேன். நீங்கள் சொல்லிக் கொடுத்தாங்களே, ஐ திங்க் அதுதான் நிறைய பேருக்கு வேணும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங் ரோமியோ பண்ணிட்டு இருக்கும் போதே சாருக்கு வந்து நீங்கள் பண்ணுற ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிக்கும் டேரக்டரா அப்படின்னு. ஆனால் என் மனசில் எனக்கு தெரியும் இல்லை நான் இல்லை அங்கே ஒருத்தர் இருக்காருன்ட்டு. அதுதான் அவர் தான் அவரோட ஃபேவரட் டேரக்டர். எப்போவுமே அவர் சொல்லுவார் எல்லா இடத்துலையுமே. அண்ட் அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே சார் ஃபைனலி ஒர்க் பண்ணுறாரு அருண் ரகு சாரோட அப்படின்னு. ஏன்னா நான் ட்ரீம் வாரியர்ஸில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கனவுல அப்போ கீழே அருவியோட ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம். அப்போ சொல்லுவாங்க, அப்போ கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயம், ஷூட்டிங்காக வெயிட் பண்ண மாட்டாருங்க, அவர் வைடி கேமரா எடுத்து ஷூட் பண்ண போயிடுவார்
மாட்டாச்சு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ பிடிக்கும் அருண் பிரபு சாருக்கு ஃபிலிம் மேக்கிங். அவ்வளோ கட்ஸு இருக்குன்னா இங்கே ஒரு படம் எடுக்க இது வேணும் அது வேணும் நம்ம குறை தான் சொல்லிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் தேவையில்ல. படம் எடுக்க மனசு இருந்தால் போதும், வா அப்படின்னு சொல்லி இருக்கிற கேமரா எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணி அந்த படம் அருவி பார்க்கும்போது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நிறைய தாட்ஸ் என்ன நம்ம ஒரு ஒரு சினிமாக்குள்ளே வரும்போது தானே மூளை ஓப்பன் ஆகும் கொஞ்சம், எல்லாரை பற்றி மனுஷங்களை பற்றி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது. அப்போ வந்து சில விஷயங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கும் போது நம்ம ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளை வந்து இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டிஃப்ரெண்டாக யோசிக்கணுமா வேணாமான்னு யோசிக்கும் போது அப்போதான் அருகே வந்தது. ஓப்பன் பண்ணி விட்டு யோசிடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ தாட்ஸ், அவ்வளோ ஃபிலாசபி அபவுட் வேர்ல்ட் அண்ட் ஹியூமன் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அங்கேருந்து தான் ஓப்பன் ஆச்சு மைண்டு. ஓகே இப்படிலாம் கூட யோசிக்கலாம், ஓகே இப்படிதான் யோசிக்கணும் போல அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சரி எப்படி இந்த உலகத்தில் வாழ்றதுன்னும் போது வாழணும் ஒரு படம் எடுத்தீங்க. அதில் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தீங்க. தட் வாஸ் ஸோ டச்சிங் ஃபிலிம் சார். ஒவ்வொரு சாங்கு, ஒவ்வொரு லிரிக்ஸு அது வந்து தன்னை பற்றி, உலகத்தை பற்றி, மக்களை பற்றி, அன்பை பற்றி தெரிஞ்சால் மட்டுமே ஒருத்தரால் அப்படி ஒரு படம் பண்ண முடியும் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஐ நோ சக்தி திருமகன் ஒரு யூஸ்ஃபுல்லான பொலிட்டிக்கல் ஃபிலிம் இல்லை. அதுலேயும் நீங்கள் ஏதோ சொல்லுவீங்க. அதில் வந்து இட் ஹேஸ் அ பர்பஸ் டு convey to the audience. கண்டிப்பா அந்த ஸ்டோரியில இருக்கும். I really wish and pray that it should travel from your heart to audience heart and it should be a blockbuster for you and Arun sir. And thank you so much. Thank you so much. Thank you for bringing Romeo onto the screens as well. Thank you. வணக்கம். ஹாய் வணக்கம் சார். அடுத்த படம் விஜய் ஆண்டனி சாரோட பண்றீங்க. அந்த படத்தை பத்தி கேட்கறது இட்ஸ் டூ ஏர்லி எங்களுக்கு தெரியும். உங்களுடைய விஷயத்தோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் சார். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். டீசர்லேருந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்பை தூண்டிக்கிட்டே இருக்கு. ட்ரெய்லரும் அதே மாதிரி தான் தூண்டிட்டு இருக்கு. அருண் பிரபு சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நேரில் சொன்ன மாதிரி நான் சென்னையில் இருக்க எல்லா தேட்டர்லையும் அருவி பார்த்துருக்கேன் சார். உங்கள் படத்தை ஒவ்வொரு தேட்டர்லையும் ஆடியன்ஸோட போய் உட்காந்து படம் பார்த்து அவ்வளோ பிடிச்ச படம். சக்தி திருமணம் அதே மாதிரி எல்லா தேட்டர்லையும் நான் போய் பார்க்கணும்னு சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். அந்த படத்துக்காக நாங்களுமே காத்துட்டு இருக்கோம். அன்டைட்டிலாக இருக்கு. சீக்கிரம் டைட்டிலும் நீங்கள் வெளில சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பரதி அவர்களே, ரொம்ப நாட்களாக நீங்கள் விஜய் ஆண்டனி சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஒரு எழுத்தாளராக. நீங்களே சொல்லுங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். சாரோட கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பிச்சதுல எனக்கு சார் பயங்கரமான இன்னசென்ட்டுங்கிறது தான் எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவரோட இன்டெலெக்சுவல் மாதிரி நமக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு. அவர் உள்ள போனால் பயங்கர இன்னசென்ட்டாக இருக்காரு. பயங்கர சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எக்ஸைட் ஆவாரு. இப்போ சமீபம் பூக்கி பட பூஜை நடந்தது. தேங்காய் உடைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. தேங்காயில் டீம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பூக்கி சிம்பிள் வச்சிருக்கோம் இல்லையா, அதை உள்ள போட்டு வச்சுட்டு கொடுத்துட்டாங்க. இவர் தெரியாது, இவர் தேங்காயை உடைச்சிட்டாரு. உடச்சோடனே உள்ள இருந்து எப்போ விழுதுப்பா அப்படின்னு அது ரெக்கார்ட்லேயே இருக்கும். இது எடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்துப்பா இதான்ப்பா பூக்கி அப்படின்னாரு. ரசிக்கிட்டேன். எனக்கு சார் அது இல்லை பூக்கி, நீங்க தான் பூக்கி அப்படின்னு சொல்லும் போல இருக்கு. எனக்கு அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எக்ஸைட் ஆவாரு. எனக்கு நிறைய ரீல்ஸ் அனுப்புவாரு. அந்த ஃபேஸ் மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னு. அப்புறம் ரொம்ப